தியானங்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம். அது தானா வரணும். இந்த உடலை பழக்கணும், உடலை தயார் பண்ணணும், உடலை நல்ல புரிதல் ஏற்படுத்தணும். தியானம் பண்றவங்களுக்கு ஒரே விஷயம்தான், தியானம் பண்ணியே தீரணும்னா முதல் அடிப்படை நாக்கை கட்டுப்படுத்த கத்துக்கணும். தியாகம் பண்ணணும். தியானம் பண்ணா என்னன்னா தியாகம் பண்ணணும். உணவை இழக்கணும், உடையை இழக்கணும், புன்பொருளை இழக்கணும், மானம் சூடு வெக்கம் இதெல்லாம் இழக்கணும். உப்பு போட்டு சோறு திங்க கூடாது. பொண்டாட்டி சோகம், புள்ள சோகம், கமிட்மெண்ட் இதெல்லாம் வரக்கூடாது. லட்சியம், கொள்கை இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாத ஒருத்தன் தியானத்துக்கு உட்கார்ந்தானா அவன் தயாராகும். அப்ப நாக்கு சோகம் கொண்டவன் தியானம் பண்ணானா அவன் உடல் எப்படி நல்லா இருக்கும்? அப்ப நாக்கை கட்டுப்படுத்துறதுக்கு முதல் அடிப்படையை நாக்கை கட்டுப்படுத்தினாதான் உடல் கட்டுப்படும். அப்ப அதெல்லாம் இருக்குல்ல, நீங்க எல்லாத்தையும் பண்ணிக்குவீங்க, கேப்ல தியானமும் பண்ணிக்குவீங்க. இது என்ன ஃபார்முலா? நீங்களே சொல்லுங்க. உங்க பேச்ச கேட்டுதான் நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல சுத்தி சென்னையை தாண்டி ஆறா ஊருது, சென்னைக்குள்ள காவா ஊருது, புரியுதுங்களா? அந்த மாதிரி உங்களுக்குள்ளேயும் சில காவா ஓடுதுங்கிறத நீங்க மறந்துட்டு தான் வேலையை பாக்குறீங்க. அப்ப நமக்குள்ள ஆறு ஓடணும், அப்ப தியானம் பண்ணணும், புரியுதுங்களா? அப்ப ஆறு ஓடுனா இந்த உடல் நல்ல தன்மையில் இருக்குன்னா அப்ப உடலை சரி செஞ்சுக்கிட்டு நீங்க பண்ணுங்க. உங்களை நான் பெருமையா நினைக்கிறேன், சரியா? உடலை யூட்டிலைஸ் பண்ணி சாப்பாடு விஷயம், உடலுக்கு நல்ல தன்மைகளை உருவாக்கிட்டு அப்ப உட்காருங்க.